டேய் தம்பி, அடுத்த வாரம் நான் மொட்டை அடிக்க போகிறேன். நீ கண்டிப்பாக ஊருக்கு வந்துடணும், சரியா? ஏதாவது காரணம் ஏதும் தப்பிக்கலாம்னு நினச்ச சொல்லி, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க. நீ கண்டிப்பாக ஊருக்கு வரணும். உனக்காக நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். சரியா? அப்புறம் ஒன்றும் இல்லை, சரி வந்துரு, மறக்காமல் வந்துரு, சரியா? சரி, நான் அப்புறம் ஃபோன் போகிறேன். வச்சுட்டு ஒரு பார்த்து வை 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 வைடா 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 வைடா. ப்ரோ, யார் ப்ரோ நீங்கள்? யார் ப்ரோ நீங்கள்? யார் ப்ரோ நீங்கள்? யாரா நீ? நில்றா நில்றா டேய், நில்றா. என்னடா கனவு இது? எங்கடா போற? இல்லை பாட்டி, ஜெயக்குமார் அங்கே பார்க்கலான்னு. இங்க யாரா இருக்கா? யாரும் இல்லைன்னா என்ன பாட்டி, எனக்கு ஒரே ஞாபகமாக இருக்குது. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. கனவுக்குள் கனவாக ஒரு கனவை கண்டே நண்பா, நான் ஏன் உன்னை கொன்றேன்? விழித்ததும் நடந்தவை கனவாக வேண்டும் என்றும் என்று கடவுளை வேண்டினே. கனவே என்னுள் தொலைந்து விடு, தோள் கொடுத்த என் தோழனை தந்து விடு. வேலையே இல்லையடா, எப்போ பார்த்தா சோகமாக இருந்தால் கம்மி பண்ணி நினைக்கிறேன். ஏன்டா நீ வேற, நானே எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு கடுப்பில் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் டென்ஷன் விட பார்த்துக்கலாம், நான் இருக்கேன். ஓகே, அதுங்களை விட்டுலாம் காட்ட மாட்டேன், சரியா? நம்ம என்ன சேர்ந்து படித்தோம். ஓகே, போகலாமா? நண்பா வாடா, என் தோழா வாடா, கனவை திறந்து ஒரு வெளிச்சம் தாடா. நண்பா வாடா, என் தோழா வாடா, கனவை திறந்து ஒரு வெளிச்சம் தாடா. யார் ப்ரோ நீங்கள்? நான் கவினோட அண்ணன். ப்ரோ, கவின் அண்ணன் நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன விஷயமா பார்க்க தெரியுது? என் தம்பி சதுவுக்கும் என் ஃப்ரெண்டு சதுவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அடுத்து கொலைக்காரன் உனக்கு தான் தேடி இருக்கும். சேஃபாக இருந்துக்கும் ப்ரோ. சேஃபாக இருந்தால் போலீஸ்கிட்ட சொல்லி போகிறேன். உங்கள் கிட்ட எதுக்கு சொல்லுங்கள்? நீ போலீஸ்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பார்த்து இருந்துக்கோ, சரியா? ப்ரோ, அதே தெரியும் உங்களுக்கு? என் தம்பியை கொண்டு வந்த கொல்லைகானா
என்ன கனவு இது? யார் அது கனவுல? நான் யாரை கொல்ல பார்க்குறேன்? இன்னும் இது சத்து நீக்கிற மாதிரி இருக்கு. ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? ஃபோனே பண்ணுறதில்ல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. எங்கண்ணா இருக்க? இல்லைடா, கொஞ்ச நாளாவே சரியில்லை. எவனோ ஒருத்தன் என்ன கொல்ல பார்க்குறாங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். ஒரு இடத்துல ஒதுங்கினேன். அப்போ ஒருத்தன் வந்தான். ஆனால் அவன் யாருன்னு தான் எனக்கு தெரியல. திரும்ப எப்போ வர போகிறான்னு தெரில. அதை சொல்கிறதுக்கு தானே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எல்லாமே எனக்கு தெரியும்ண்ணா. உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை நீ பாருண்ணா. அதை பார்த்துட்டு எனக்கு கூப்பிடு. டேய், உன்னை எத்தனை வாட்டி தான் கொல்றதுன்னு எனக்கு தெரியல. யாரா நீ? என்ன கொல்ல பார்க்குற? என்னை அனுப்புறதே நீ தான். புரியல, நான் என்ன அனுப்ப போகிறேன்? நீ தான் அனுப்புன. நான் அனுப்பலையே. உன் பேர் ஸ்டீஃபன் தானே? என் பேர் ஸ்டீஃபன் இல்லையே. நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த நியூஸ் கிடையாது. என் யூனிவர்ஸில் ஸ்டீஃபன் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சார். அந்த டிவைஸ் ஒரு உலகத்துக்கு வந்து இன்னொரு உலகத்துக்கு போகிற மாதிரி ஒரு டிவைஸ் போர்ட்டலும் கூட. அதை திருட சில கும்பல்கள் அவரை கொல்ல பார்த்தாங்க. மரியாதையாக அந்த டிவைஸ் எங்கே இருக்குன்னு சொல்லு. அந்த டிவைஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. மரியாதை டிவைஸ் எங்கே இருக்குன்னு சொல்லு. ஹலோ, மரியாதையாக அவரை விட்டுருங்க, இல்லாட்டி தேவையில்லாமல் எல்லாரையும் பொழக்க வேண்டியதாக இருக்கும். யாரை யார் பழக்கிறாங்கிறது பார்க்கலாம். பாய்ஸ், தேங்க்ஸ் ப்ரோ, என்னை காப்பாற்றினதுக்கு. உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் ஒன்றும் பண்ணல. எனக்கு அந்த டிவைஸ் தேவை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியும். அந்த டிவைஸ் வச்சு நீங்கள் எத்தனை உலகத்துக்கு போக முடியும்னு எனக்கு தெரியும். நீங்கள் மட்டும் தான் போகணுமா? ஏன் நாங்களாம் போகக்கூடாதா? என் உயிரை காப்பாற்றினால நம்ம 2 பேருக்குள்ள ஒரு டீவ் போட்டுக்கலாம். நீ போய் ஒவ்வொரு யூனிவர்ஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட பவரை எடுத்துகிட்டு வா.
அதுக்கப்புறம் நான் இந்த டிவைஸ் உனக்கு ஃப்ரீயாகவே தரேன். ஓகே, டீல்? நான் எடுத்துகிட்டு வரேன். நான் இந்த யூனிவர்ஸுக்கு வந்தேன். நான் வரும்போது என்னுடைய டிவைஸ் நான் தொலைச்சிட்டேன். அப்போது 2 பசங்க, கவின், ஜெயக்குமாருங்க, அவங்க 2 பேரும் என் டிவைஸ் எடுத்து வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஜெயக்குமார் கவினை தள்ளி விட்டு போயிட்டான். அப்போ அந்த டைமில் தான் நான் ஏன்னு என்ன குழப்பங்கிறீங்க? வேணே ஜெயக்குமார் கவினை கொண்டது நான் தான். இப்போ உன்னை கொல்ல போகிறதும் நான் தான். அதுக்கப்புறம் சிவசுப்பிரமணியம் கடத்தல. இப்போ உன்னை கொல்றதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. சிவசுப்பிரமணியம், இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே போதும். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் தெரியல. ஹலோ அண்ணா. ப்ரோ உங்கள் அண்ணன் இறந்துட்டாரு ப்ரோ. டேய் சிவா, நீ அங்கேறா. அங்க வந்து உன்னை நான் என் கையால கொல்லணும். எந்த லீவும் எனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்க நினச்சனோ அது நிறைய இழப்புகளை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ எனக்கு 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் சமாளிக்கணும்னா எனக்கான ஒரே ஆயுதம் என்னுடைய கனவு தான். மாப்பிள்ள கவின் பையனை போட்டு அது சிவா பையனாமா? நம்ம ஆளுங்க இன்னைக்கு ரெடியா இருக்க சொல்லு. இன்னைக்கு வேட்டை இருக்கு, குருவோட வேட்டை.